நள்ளிரவு 2 மணி. நீங்க நல்லா ஆழமான தூக்கத்துல இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு முழிப்பு வருது. கண்ணத் திறந்து பாக்குறீங்க. உங்க ரூம்ல லைட்டா வெளிச்சம் தெரியுது. சரி, திரும்பி படுக்கலான்னு நினைச்சா உங்களால 1 இன்ச் கூட உடம்ப அசைக்க முடியல. கை கால் எல்லாமே மரத்து போன மாதிரி இருக்கு. திடீர்னு உங்க நெஞ்சு மேல யாரோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சா மாதிரி ஒரு பாரம். மூச்சு விட ரொம்ப சிரமமா இருக்கு. அப்பதான் உங்க கண்ணுக்கு படுது, ரூமோட மூலையில ஒரு இருட்டு உருவம் நிக்குது. அது உங்களையே உற்று பார்த்துக்கிட்டே நிக்குது. பயத்துல கத்த நினைக்கிறீங்க. ஆனா தொண்டை வரைக்கும் வந்த சத்தம் தொண்டைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு வெளியேயும் வராது. அந்த நிமிஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம ரூம்குள்ள பேய் வந்துருச்சு, நம்மள கொல்லப் போகுதுன்னு தோணும்ல. ஆனா உண்மையிலே அது பேய்தானா இல்ல வேற எதுவுமா? வாங்க இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். ஹாய், இது கதை பாக்ஸ் தமிழ். நம்ம ஊர்ல பல பேர் இத அனுபவிச்சிருப்பாங்க. இத கிராமங்கள்ல அமுக்குவான் பேய்னு சொல்லுவாங்க. வெளிநாடுகள்ல டீமன் வந்து நெஞ்சில உட்கார்ந்துருச்சுன்னு நம்புறாங்க. இந்த அனுபவம் எந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும்னா, இத ஒரு தடவை அனுபவிச்சவங்க அடுத்த பல நாட்களுக்கு தூங்கவே பயப்படுவாங்க. ஆனா சயின்ஸ் இதுக்கு ஒரு ஆச்சரியமான, அதே சமயம் கொஞ்சம் திகிலான ஒரு விளக்கம் கொடுக்குது. இதுக்கு பேரு ஸ்லீப் பாராலிசிஸ், அதாவது தூக்க முடக்கம். இது எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இத புரிஞ்சுக்க நம்ம தூக்கத்துல நடக்கிற ஒரு ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம தூக்கத்துல ரெம் ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கு. இதுதான் ரொம்ப ஆழமான தூக்கம். நம்ம எல்லாருக்கும் விதவிதமான கனவுகள் வர்றது இந்த நேரத்துல தான். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க கனவுல ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க வேகமா ஓடுறீங்க. அந்த நேரத்துல நிஜத்திலையும் உங்க உடம்பு ஓட ட்ரை பண்ணா என்ன ஆகும்? எழுந்து ஓடி சுவத்துல இடிச்சுக்குவீங்க, இல்லனா கட்டில்ல இருந்து கீழே விழுந்துருவீங்க. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கையாகவே நம்ம உடம்புல ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. அதுக்கு பேரு தான் மசில் அட்டோனியா. அதாவது நீங்க ஆழமான தூக்கத்துக்கு போன உடனே உங்க மூளை உங்க கை கால் தசைகளுக்கு போற கனெக்ஷனை கொஞ்ச நேரத்துக்கு கட் பண்ணிடும். உங்க உடம்பு தற்காலிகமா பேரலைஸ் ஆகிடும். எல்லாம் நல்லாதானே இருக்கு. அப்போ எங்க பிரச்சனை வருது? சில சமயங்கள்ல அதிக பிரச்சனை, ரொம்ப மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் காரணமாவோ இல்ல ரொம்ப நேரம் முழிச்சிருந்துட்டு திடீர்னு தூங்கும்போதோ உங்க மூளைக்குள்ள ஒரு சின்ன சிஸ்டம் எரர் ஆகிடும். அதாவது உங்க மூளை திடீர்னு முழிச்சுக்கும். யூ பிகம் ஃபுல்லி கான்ஷியஸ். ஆனா உங்கள முடக்கி வச்சிருந்த அந்த மசில் அட்டோனியா ஸ்விட்சை ஆஃப் பண்ண மூளை மறந்துடும். இப்போ உங்க நிலைமை என்ன தெரியுமா? மைண்ட் இஸ் அவேக், பட் த பாடி இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங். உங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும், ஆனா உடம்ப கொஞ்சம் கூட அசைக்கவே முடியாது. கத்த நினைப்பீங்க, ஆனா முடியாது. சரி, உடம்பு தான் அசையல. அப்போ நெஞ்சில உட்கார்ந்திருக்கிற அந்த பேய், அந்த உருவம், இங்கதான் மூளை அதோட மாஸ்டர் பிளான போடுது. உங்க மூளை முழிச்சுக்கிட்டாலும் அது இன்னும் முழுசா அந்த கனவு உலகத்திலிருந்து வெளியில வரல. அதனால மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த திகிலான கனவுகளை அப்படியே நிஜ உலகத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுது. இதுக்கு பேரு ஹைப்பர்நாகாகிக் ஹாலுசினேஷன்ஸ். அதே மாதிரி நெஞ்சு மேல பேய் உட்கார்ந்து அழுத்துறா மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கும் காரணம் இருக்கு. உங்க தசைகள் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்காததால உங்களால ஆழமா மூச்சு விட முடியாது. அந்த மூச்சு திணறல தான் உங்க மூளை யாரோ அழுத்துறா மாதிரி ஒரு மாயைய உருவாக்குது. சோ அடுத்த முறை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்தா பேய் வந்துருச்சுன்னு பயந்து பேனிக் ஆகாதீங்க. மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து விடுங்க. இது நம்ம மூளையோட ஒரு சின்ன கிளிச் தான்னு உங்க மனசுக்கு சொல்லுங்க. கை கால்களை அசைக்காம உங்க கால் கட்ட விரல மட்டும் லேசா அசைக்க ட்ரை பண்ணுங்க. சில நொடிகள்ல உங்க மூளை அந்த ஸ்விட்சை ரிலீஸ் பண்ணிடும். பேய், பிசாசுன்னு, சூனியம்னு பல 100 வருஷமா மக்கள் பயந்து நடுங்கின ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சயின்ஸ் ஒளிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக் கொடுத்திருந்தா உடனே அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இது மாதிரி இன்னும் பல மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த ஸ்லீப் பெராலிசிஸ் அனுபவம் நடந்திருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.